எனக்கு இன்னும் அந்நிய பாஷை கிடைக்கலையே, எனக்கு இந்த மாதிரி கிடைக்கலையே, நான் ஜபிக்கிறேன், எனக்கு இன்னும் பணம் வரலையே, எனக்கு வேலை கிடைக்கலையே. உலகத்திற்காக நீங்க பரிதபிக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்க பரிதபிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரணும், இன்னும் எனக்கு அவர் வரலையே, நான் இன்னும் ஜெபிக்கணும். சோர்ந்து போகாம அதை நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தா எடுத்துக்கணும், அதை ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கணும். அந்த வரங்கள் கிரியை செய்யணும், எனக்குள்ள ஞான வரங்கள் கிரியை செய்யணும், அந்நிய பாஷையை நான் பெற்றுக்கொள்ளணும். அடையாளமாக காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது நீங்கள் செட்டைகள் அடித்து உயர எழும்புவீர்கள். கர்த்தருக்காக காத்திருப்பது உங்கள் இருதயத்தை பலப்படுத்தும். ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தார் கர்த்தருடைய நேரத்துக்காக. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லாத ஒரு காரியம், ஆகாரத்திலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். கர்த்தர் சொல்லல, ஆனால் மாம்சத்திலே பெற்றெடுத்த குழந்தை இஸ்மவேல். கர்த்தருடைய சந்ததி இஸ்மவேல் வழியை வரவில்லை. பரிசுத்த ஆவியினாலே தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்குக்காக ஆபிரகாம் காத்திருக்கும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்க இஸ்மவேலை பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? இஸ்மவேல் உங்களுக்குரியவன் கிடையாது. உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா பைபிள் இருந்து? இல்ல பிரதர் முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? If you want another example, எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறார், எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு வெளியே போறாருன்னு சொல்றத இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாமா? ஒரு 7 பேர் நீங்க சொன்னீங்கன்னா எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஆரல்ஸ் நம் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து செல்வோம். ரீஷன் மாரு மனா சந்து ராகதியா ரே கபாசே Ma Shandaria. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Shaka Taramanto Reba Rahasi. Okay, நிறைய பெரிய சொல்லிருக்கீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், another example is Samson, சிம்சோன். கர்த்தராலே அவன் அனுப்பப்பட்டவன், கர்த்தராலே தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கி இருந்தார். சிம்சோன் வளர்ந்து வரும் பொழுது அவன் தலை முடியின் மேலே சவரன் கத்தி படக்கூடாது என்று சொல்லி நஸ்ரேய விருதத்துக்குள்ளே சிம்சோன் இருந்தான். இந்த சிம்சோன் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருக்கு முன்பாக பலத்தவனாக வல்லமை உள்ளவனாக இருந்தான். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல் இருந்தார். ஆனால் பிசாசானவன் சிம்சோன் இடத்திலே ஒரு பலவீனமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிசாசானவன் சிம்சோனுக்குள்ளே சரியத்திலே ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை, ஒரு பலவீனம் வந்திருக்கு. சிம்சோன் இடத்திலே கர்த்தர் சொன்னது, நீ உன் இனத்துல மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும், மற்ற பெண்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. சிம்சோன் தாய் தகப்பனை விட்டு பேச்சை கேட்காம என்ன பண்றாரு? தூரத்துல போய் இன்னொரு ஸ்திரியோடு பழகுறாரு. கடைசியாக சிம்சோன் தெலீலாளின் மடியிலே ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அநேக தடவை தெலீலாள், வேதத்தை படிச்சு பாருங்க, தெலீலாள் ஒவ்வொரு தடவையும் சிம்சோன் பெலிஸ்தியன் வந்துட்டாங்க எழுந்துருங்கன்னு சொல்லும் பொழுது சிம்சோன் மேல கட்டி இருந்த கயிறுகளா இருக்கட்டும், சிம்சோனை கையும் கால கட்டி போட்டிருப்பாங்க. வசனத்தை படித்து பார்த்தால் பரிசுத்த ஆவியான சிம்சோன் இறங்கி வந்தார். சிம்சோன் எல்லாவற்றையும் அறுத்து போட்டு அவளை அழித்து போட்டான். பெலிஸ்தியனை அடித்து போடுவார் சிம்சோன். ஒரு கழுத்தை தாடையின் எலும்பை கொண்டு 1000 பெலிஸ்தியனை அடித்து போடுகிறான். வெறும் கைகளினாலே பால சிங்கத்தை கிழித்து போடுகிறான். சிம்சோன் பராக்கிரமசாலி. 300 நரிகளை பிடித்து வாளை கட்டி பெலிஸ்தீனின் வயலிலே சிம்சோன் நரிகளை ஓட விட்டு வயலெல்லாம் எரிச்சு போடுகிறார். அவ்வளவு பராக்கிரமமா இருந்த சிம்சோன் தெலீலாள் என்னும் பிசாசு அனுப்பப்பட்ட அந்த ஸ்திரீ சிம்சோனிடத்திலே பேசுகிறார். சிம்சோனே, உன்னுடைய வல்லமை எதில் இருக்கிறது? எனக்கு சொல், நீ என்னை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறாய். சிம்சோனுக்கு
பரிசுத்த ஆவியானவரை விட்டு தெலீலாள் எனும் பெண்ணுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார். சிம்சோன் தெலீலாள் மேல் அதிகமான பாசம். தெலீலாளை ஏமாத்துறோமே, இங்க பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஏமாத்துறோம் தெரியாம நான் மனிதனை ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார் சிம்சோன். அநேக நேரத்தில் நாம் அப்படிதான் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ப்ளீஸ் பண்ணாம மனுஷனை ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ப்ளீஸ் பண்றது தான் நம்மளுடைய அல்டிமேட் கோலா இருக்கணும். நீங்க என்னைக்கு மனிதனை ப்ளீஸ் பண்ண ஆரம்பிக்கீங்களோ தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. நீங்க மனுஷனை ப்ளீஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுறீங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் பொழுது மனிதனுடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க. இந்த இடத்திற்கு வா, இதை செய், இதை பண்ணுன்னு சொல்லும் பொழுது இல்ல இது கர்த்தருக்கு விரோதமானது, இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுறீங்க. சிம்சோன் ஒவ்வொரு நாளும் தெலீலாள் அலட்டிக் கொண்டே இருக்கிறாள். சிம்சோன் நீ என்னை ஏமாத்தி கொண்டே இருக்கிற, ஏன் எனக்கு எப்படி செய்யன்னு சொல்லி சிம்சோனத்திலே நயவஞ்சகமாய் பழகுகிறாள் தெலீலாள். பாருங்க, அநேக நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில உங்கள் சந்தோஷத்தை சமாதானம் இழந்து போகிறது காரணம் நயவஞ்சகமான தெலீலாளை போல ஆட்கள், நயவஞ்சகமான மனிதர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அவர்களுடைய தேனை போல இருக்கிற வார்த்தையில நீங்க விழுந்து விட்டதால ஏமாந்து போறீங்க, பாவத்துல விழுந்து போறீங்க. சிம்சோன் அவன் நினைச்சிட்டு இருந்தான், ஒவ்வொரு தடவையும் பெலிஸ்தீன் வந்து தெலீலாள் வீட்டுல வந்து நம்மளை கட்டி போடும்போது நம்மளுடைய புதிய சணல்களால் கட்டி போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. பண்ணும் பொழுது நான் அதெல்லாம் தவிடை போல நான் அறுத்து போட்டுறேன். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் எத்தனை தடவை தப்பு பண்றேன், நான் தேன் சாப்பிடக்கூடாது, ஆனா சிங்கத்தின் வயிற்றுக்குள்ள இருக்க தேனை நான் எடுத்து சாப்பிட்டேன். தான் கொன்று போட்ட சிங்கம் சில காலம் அது அப்படி இருந்த பொழுது சிங்கத்தினுடைய வயிற்று எலும்பு கூடியில தேன் கூடு கட்டி இருக்கிறது. ஒரு தடவை சிம்சோன் தேனை எடுத்து சாப்பிடுறான். ஆனா சிம்சோன் தேன் சாப்பிடக்கூடாது, அவள் தலை முடியில சவரன் கத்தி படக்கூடாது, திராட்சரசம் சாப்பிடக்கூடாது, நசரேய விரதத்தில் இருக்கிறார் சிம்சோன். சிம்சோன் இதெல்லாம் செய்கிறாரு. அப்ப இதெல்லாம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, அப்பனா நான் என்ன பண்ணாலும் சரி, நான் இந்த உண்மையை தெலீலாளிடத்துல சொல்லிட்டு நான் தெலீலாளுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம். தெலீலாள் என்னும் அந்த ஸ்திரீனுடைய அன்பு எனக்கு முக்கியம், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சிம்சோன் துணிகரமாக தெலீலாள் இடத்துல ஒரு நாள் சொல்லுகிறான், என்னுடைய பலம் என்னுடைய முடியில் இருக்குது, என்னுடைய இவ்வளவு பெரிய முடி வச்சிருக்கேன்னு தெரியுமா, இந்த முடிய வெட்டிட்டா, இந்த முடிய சவரன் பண்ணி இதை எடுத்து விட்டால் எனக்குள்ளே இருக்கிற பலன் போயிடும். சிம்சோன் நினைச்சிட்டு இருக்கான் அவனுடைய பலன் அந்த முடிதான் சொல்லி, இல்ல, சிம்சோனுடைய பலன் பரிசுத்த ஆவியானவர். சிம்சோனுடைய பலன் பரிசுத்த ஆவியானவர். அந்த முடி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கி வருவதற்கு ஒரு ரெக்வயர்மெண்ட், ஒரு அடையாளம், அல்லது எப்படி ஒரு ஃபிளைட் தரையிறங்கணும்னா அந்த ஃபிளைட்டுக்கு ஒரு ரன்வே இருக்கணும், கரெக்டுங்களா? நீங்க ஏர்போர்ட்ல போய் பாருங்க, அந்த ஃபிளைட்டுக்கு ஒரு பெரிய ரன்வே இருக்கணும். அது மேல இருந்து ஒரு 500-600 கிலோமீட்டர் வேகத்துல வரும். அந்த அப்படியே அது கீழே இறங்கும் போது, லேண்ட் ஆகும் பொழுது அந்த பைலட் ஸ்டடியா அந்த வீலை டிராப் பண்ணி அந்த ரன்வேல இறக்குவாரு. அந்த ரன்வே இல்லைன்னா ஃபிளைட் காலி, ஃபிளைட் அவ்வளவுதான், அவுட். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கி வருவதற்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் அந்த முடி. இப்போ சிம்சோன் என்ன பண்றாரு தெரியுமா? தெலீலாளுக்காக பரிசுத்த ஆவியானவரை இலக்குவதற்கு ஆயத்தமாயிட்டார். ஆனா சிம்சோனுக்கு தெரியாது இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி என் மேல வராரு. அவன் நினைச்சிட்டு இருக்கான் என் பலமே இந்த முடிதான் சொல்லி. ஆனால் it is a point of contact for Samson to receive, to host the Holy Spirit inside him. But Samson lost his hair and he lost the entire power. சிம்சோன் தன்னுடைய முடியை இழந்த பொழுது அவன் தன்னுடைய எல்லா சக்திகளையும் வல்லமைகளையும் பராக்கிரமத்தையும் அற்பமான பெலிஸ்தியர்கள், விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியர்கள், கர்த்தருடைய ஜனமல்லாத பெலிஸ்தியர்கள், ஒரு ஸ்திரீயின் மடியிலே சிம்சோன் குழந்தையை போல பலனற்று போய் பராக்கிரமத்தை இழந்து அவன் தோற்கடிக்கப்பட்டான். கண்கள் இரண்டும் பிடுங்கப்பட்டது. அவனுடைய முடியை தெலீலாள் தூக்கத்திலேயே சவரன் பண்ணி எடுத்துட்டாங்க. முழு முடியையும் கட் பண்ணி எடுக்கிறாங்க.
சிம்சோன் அந்த அளவுக்கு நித்திரையா இருக்கிறான். என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல, தூக்க மாத்திரை கொடுத்தாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் சிம்சோனை இந்த தடவை பெலிஸ்தீர் வந்து கட்டி போடும் பொழுது சிம்சோன் எழுந்துரு, பெலிஸ்தீர் வந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது தெலீலாவுக்கு தெரியாது. தெலீலா நினைச்சிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு ட்ரிக், சிம்சோன் வச்சிருக்க ட்ரிக், ஆனா இதுவும் கரெக்டா இருக்காங்கன்னு சொல்லி தெலீலா ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்றாங்க. ஒவ்வொரு தடவையும் சிம்சோனை அழிக்கும்படிக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. சிம்சோனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. இந்த வசனம் யாரோ ஒருவரோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க மறுபடியும் 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 ஒரே பாவத்துக்குள்ள விழுந்து கொண்டே இருக்கிறீங்க. மறுபடியும் மறுபடியும் ஒரே நபர் மேல நீங்க அதிகமான பாசத்தை வைத்திருக்கிறீங்க, அதிகமான அன்பு வைத்துக் கொண்டு அந்த நபரிடத்துல போகும் பொழுதுதான் அவங்களுடைய ஸ்பிரிட்ல ஒரு கலக்கம் உண்டாகுது. ஆனாலும் நீங்க இன்னும் துணிகரமா நீங்க செஞ்சு கொண்டே இருக்கிறீங்க. சிம்சோனை போல நாம் பரிசுத்த ஆவியானவரை இழந்து போவதற்கான அது காரியமாய் மாறிவிடக்கூடாது. சிம்சோன் தூங்கி எழுந்த சிம்சோன், அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, நம்ம மேல ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லி அவன் அந்த கயிறுகளை அறுக்க ட்ரை பண்றான், முடியல. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரல. நீங்க அதற்கு முந்தின அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனின் மேல் பலமா இறங்கினார். ஆனால் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு எப்படி ஒரு ஃபிளைட் லேண்ட் ஆகணும்னா ஒரு ரன்வே இருக்கணும், ஒரு ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகணும், ஒரு ஹெலிபேட் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரணும்னா உங்களுக்குள்ளே ஒரு தாகம் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு அக்கினி எரியணும், உங்களுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் என்னும் அந்த லேண்டிங் ஏரியா இல்லைன்னா எப்படி ஒரு ஃபிளைட் வரும்? எப்படி பரிசுத்தம் உள்ள வருவார்? இயேசு கிறிஸ்துவால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணுமே. சிம்சோன் மேலே இருந்த பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டு விட்டார். அவன் ஒரு அடிமையை போல, ஒரு ஜோக்கர், ஒரு கோமாளியை போல அவனை கட்டி அடித்து இழுத்து நாயை போல இழுத்து கொண்டு போய் பெலிஸ்தீனுடைய அரண்மனையில வைத்து அவன் 2 கண்களையும் பிடுங்கி அவனை அசிங்கப்படுத்தினார்கள் சிம்சோனை. சில காலம் சென்ற போது சிம்சோனுடைய முடி மறுபடியும் வளர்ந்தது. இப்பொழுது இந்த முடி வளர்ந்த உடனே சிம்சோன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு விசையாய் இனிமேல் இறங்கும் பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு வல்லமை தாரும். இப்பொழுது சிம்சோன் அந்த கட்டிடம் முழுவதையும் தன்னுடைய பராக்கிரமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் இறங்கி வந்த பொழுது அவன் கட்டிடத்தை தகர்த்து போடுகிறான். முழு பெலிஸ்தீர்களையும் அநேக பெலிஸ்தீரை அவன் கொன்று போடுகிறான். இதை ஏன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றது தெரியுமா? ஒருவேளை சிம்சோனை போல உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரை, சவுலை போல உங்கள் மேல் இருக்க பரிசுத்த ஆவியானவரை நாம் இழக்க நாம் எந்த ஒரு எக்ஸ்டென்டுக்கும் நாம போகிறதற்கு பிசாசன் தூண்டுவான். ஆனால் எல்லா காவலரும் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து இந்த ஜீவ ஊற்று புறப்படும். பரிசுத்த ஆவியானவரோட உங்க வாழ்க்கையை முழுவதும் நீங்க நடக்கணும். அதுதான் அந்த நோக்கமே. ஒரு நாள் பரிசுத்தமாக இருந்துட்டு ஒரு நாள் ஆவியானோடு இருந்துட்டு அடுத்த நாள் ஆவியானவர் இல்லாம நல்லா சுயமா வாழ்ந்துட்டு திருப்பி ஆவியானவர் எப்படி வளர முடியும்? எப்படி ஆவியில வளர முடியும்? எப்படி கனி கொடுக்க முடியும்? முடியாது அல்லவா? ஒரு செடியை நீங்க விதையை நீங்க ஒரு மண்ணில் புதைக்கிறீங்க, அந்த விதையானது முளைச்சு அழகா வெளியே வருது. ஒரு 2 இலை வந்து நல்லா மண்ணுக்கு மேல செடி முளைச்சிருச்சு. மறுபடியும் நம்முடைய அந்த விதையை திருப்பி எடுத்து போட்டு வெளியே போட்டுட்டு திருப்பி நட்டு வச்சா அந்த விதை திருப்பி முளைக்குமா? இல்ல. சரி, திருப்பி முளைக்குது. திருப்பி ஒரு நாள் திருப்பி அந்த செடியை பிடுங்கி திருப்பி வெளியே போட்டுட்டு திருப்பி 2 நாள் கழிச்சு புதைச்சு வச்சா இப்படி அந்த செடி உயிர் போய் அது தன்னை காத்துக்கொள்ளதான் பார்க்கும், தனக்குள்ள வளர்ச்சி இருக்காது. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரணும்னா கன்சிஸ்டண்டா இருக்கணும், கன்சிஸ்டண்டா ஜெபிக்கணும், கன்சிஸ்டண்டா அவர்கிட்ட நம்ம உறவாடணும். அவர் உங்கள் மேல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். பிரதர், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை, நான் என்ன வேணா பண்ணிக்கலாமா? இப்போ அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு மேலும் அவர் இருக்கிறார். அந்நிய பாஷையின் அடையாளத்தை கேளுங்கள், தீர்க்க தரிசன வரங்களை கேளுங்கள், குணமாக்கு வரங்களை கேளுங்கள். கர்த்தர் கொடுப்பார். ஆவியான கிரியை செய்வார், அசாதாரணமாய் மாற்றுவார், அநேகர்களை பிரயோஜனமாய் மாற்றுவார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய செய்தியை கொஞ்சம் எலாபரேட்டா கேட்டோம். சவுலை பத்தி பார்த்தோம், சிம்சோனை பத்தி பார்த்தோம். எப்படி இவர்கள் பரிசுத்தாவை இழந்து போனாங்க. இவர்கள் 2 பேரும் பரிசுத்தாவில அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, ஆனா இழந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில
அவரை இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். நாம் கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். forgive us, எங்களை மன்னியும். நாங்கள் உம்மை துக்கப்படுத்த நாட்கள் அநேகம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெறப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி நாங்கள் எப்பொழுதும் உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். அவர் ஒரு தேற்றரவாளன், சகல சத்தியத்தை நடத்துகிற தேவன். யோவான் 16:13 சொன்னது போல அவர் தாம் கேட்டவைகளை யாவையும் நமக்கு அறிவிக்கிறார், நம்மை அசாதாரணம் மாற்றுகிறார். உமக்கு நன்றி செலுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம், உம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்வோம். கர்த்தருடைய நம்முடைய கையிலே பந்தி எடுத்துக்கொள்வோம். Let's take in our hands the bread and the wine. கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்வோம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்தது? பிரதர், இந்த வார்த்தை என்னை முழுவதுமாக தொட்டிருக்கிறது, இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை இடத்திலே கர்த்தர் பேசியிருக்கிறார் என்று சொல்கிறவர் மாத்திரம் கமெண்ட்ல நீங்க ஆமேன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ரீ கபா சந்தல ரீபான ஹன்மனாசே ரை கோபோ ரோஷன் மனாசியாஷ் ராகு டோபோ ரோஷே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் எத்தனை பேரோட பேசினார்? ஆவியானவர் எத்தனை பேரோட பேசினார்? குயிக்கா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. திஸ் மாராகதியா சன் மரோஷியாசே லேரோடோ சன் ருடாசகேயா ராபுடா ஹந்த ரிஷிகேலாஷ் ஜேலே காபாரா காட்டா சன் ருடாசே பிராகா தூரே மேலே செஃபையாந்தோ. பிரதர் வெங்கடேஷன், God bless you. முதல் முறையாக நீங்க வந்திருக்கீங்க நினைக்கிறேன். உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். சம்துரோஷே பாசகட்டாஷ் லேசிவானா பாலி போரோஷே பிராசுனோ பிராசேகேஷே சம்துராஷியாசே பிராசுரோ ரேபாராகதனா. தேங்க்யூ ஜீசஸ். அநேகரோட ஆவியானவர் பேசியிருப்பதை நான் கண்டு கற்று நன்றி செலுத்துகிறேன். I thank you for your comments, for confirming the Holy Spirit has spoken to you. நாம் கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்வோம். காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து, இதை வாங்கி உங்களுக்குள்ளே பெற்றுக் கொள்ளுங்கள், பங்கிட்டுக் கொள்ளுங்கள், இது என்னுடைய சரீரம் ஆயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் உங்களுக்காக எனக்காக பெற்கப்பட்டது கல்வாரி சிலுவையில். அவருடைய சரீரம் உழுகிற நிலத்தை போல நமக்காக உலப்பட்டிருந்தது. சரீரம் முழுவதும் காயங்கள். நம்முடைய ஜீவனை மீட்பதற்காக, நமக்கு பரிசுத்தாவினை கொடுப்பதற்காக பிதாவினிடத்திலே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் இந்த அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது இது வெறும் ஒரு சடன் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்காக இயேசு கிறிஸ்து பிற்கப்பட்டதினாலே வானத்தில் அனுப்பப்பட்ட மன்னாவை போல அவர் நமக்காக ஜீவாப்பமாக நமக்கு வந்திருக்கிறார். அவரை நாம் நினைவு கூர்ந்து நாம் இந்த அப்பத்திலே நாம் பங்கிட்டு நாம் இதை புசிப்போம். நாம் சேர்ந்து புசிக்கலாம். போஜன பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை பார்த்து, இந்த திராட்சரசம் என்னுடைய இரத்தத்தாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையிட பெற்றது, பரிசுத்த ரத்தம், குற்றமற்ற ரத்தம் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது. அவருடைய இரத்த வேர்வையின் வழியாக ரத்தங்கள் வெளியே வந்தது. ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஐ லவ் யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவசியம். அந்த ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே ரத்தத்தினாலே கழுவி ஒரு விசையாக சுத்திகரியும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது நேற்று எடுத்த ரட்சிப்பு கிடையாது, முந்தானை எடுத்த ரட்சிப்பு கிடையாது. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும்.
நாம் சேர்ந்து இதிலே பானம் பண்ணுவோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து வல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். Thank you, Jesus. இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு காய் ஜெபிக்கிறேன். மா ஷத்த ரூப் ரஹன் மனாசே எல் பிராசே கோப்ரா சஹன் மனாசியா. இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியோட அசைவாடலை உணர்கிறேன். I can feel the Holy Spirit is moving. I can feel the anointing of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த இடத்திலே உணர்கிறேன். நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Abba Father. We thank you. இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு காய் ஜெபிக்கிறேன். I pray for Sister Jesse Rijal. I pray for Sister Margaret Felicia. I pray for Sister Shaila Jayakumar. I pray for Sister Cherlin. I pray for Brother Anthony Lutz. I pray for Christy. I pray for Sister Padmavati. I pray for Sister Dora. In the name of Jesus, Father, fill them with your Holy Spirit. உடைய பரிசுத்த ஆவியால் நிரப்புவீராக ஆண்டவரே. ஒரு விசையாக நிரப்புங்க. எங்களிடத்திலே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், அற்ப உலகத்தில் உள்ள மனிதர்களுக்காக வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவனை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது. ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க, கிருபை கொடுங்க. I pray for Sister Apiya, அவளுக்காக ஜெபிக்கிறேன். I pray for Brother Venkadeshan. I pray for Brother Muthukumaran. Ma Rabba Se Le Manushan Marasias Rabudoshe. I pray for Sister Malini Arun. I pray for Sister Monica Shalini. Ma Samturase El Manasa Brudio Setelishase. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியிலே பலன் கொண்டு ஆவியிலே நாங்கள் எழும்புவதற்கு உதவி செய்கிறாக. பின்னானங்களை மறந்து முன்னாடி நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓட உதவி செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 2 வசனத்தை நாங்கள் படிப்பதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. தினந்தோறும் நாங்கள் 2 வசனத்தை படித்து நாங்கள் மனப்பாடம் செய்து அதை தியானிப்பதற்கு கிருபை செய்வீராக, பலத்தை கொடுப்பீராக. I pray for Sister Joffy Razam Durose Lem Nanase. உங்களுக்காக ஜெபிக்கணும்னா குயிக்கா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் கமெண்ட் பண்ணுங்க. I would like to read your name and I would like to pray for you. உங்களுடைய பேரை வாசித்து நான் ஆவியிலே உங்களுக்காக ஜெபிக்க வருகிறேன். நான் மாம்சத்தில் ஜெபிக்க போவதில்லை, நான் ஆவியானவருக்குள்ளாக அந்நிய பாஷையிலே ஜெபிக்க போகிறேன். Rabozan Manase. உங்கள் பெயரை வாசிக்காம இருந்தால் just type your name. Ma Santuroshe Lira Haze Prazeke Lea. I pray for Sister Satya Riyaka Chebikre. Manto Rosan Manase Prazelo Prabhushi Kelas Pranturo Pran Manasore Eblisa Karabasia Ma Ruduse Magdamusyanto Rabdunasia. I pray for Sister Velu Jodi. I pray for Sister's father Velu Varkai, Brother Velu Varkai Chebikre. I pray for Sister Sarah. I pray for Sister Mary. I pray for Sister Nisha Rakapasaya. I pray for Sister Fibin Prince Razelo Prazanturush. I pray for Sister Chinnapan Martalka Chibikre. Marudo Samdurasiashe El Marosa Fahilash El Prakoto Prazenturose Ebradashe Ebradashiase El Mazroto Roshe Eblizo Prazianto Rabasekasha El Manasekea El Maruzo Prazekea. Father, fill us once again. Fill your people by your Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை யாராவது இழந்திருந்தால் Razekele Pralino Prazako Prazina Prazekea. I pray for Sister Satya Mary Kumari Lebra Duse. I pray for Sister Ashley Kalchibikrin Pralimna Na Sakto Prazele El Manuto Prazuro Prafalutosh El Menera Sea El Menera Sea Prazedoche Praziko Praze Ebrado Shan Manasekea El Menesikere Praze.
I pray for the entire people, those who are watching this prayer online, and those people, those who are going to watch this prayer in the offline. Lord, I pray that you will fill them with your Holy Spirit.